குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து குப்பிட். இந்த குப்பிட் ஷேரை நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். இவன் இப்போது கரெக்டாக ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவில் இருக்கான். நீங்கள் யாராவது இதை ஷார்ட் டேர்மில் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க, இது ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஏன்னு சொல்கிறேன்னா, இது ஆர்எஸ்ஐயில் அபோவ் 88 கிட்ட இருக்குது. அதனால் இது ஓவர் பாட் ஜோன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். இது இங்கிருந்து இன்னும் ஒரு 5 பாயிண்ட் ஏறலாமே கண்டி, ஏறுற மாதிரி ஏறி அந்த 151 ஆல் டைம் ஹையை தொட்டுட்டு கண்டிப்பாக செல் ஆஃப் ஆகும். ஸோ முன்னாடியே ஒரு எச்சரிக்கையாக தான் இந்த குப்பிட் ஷேர் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த டெக்னிக்கல் நல்ல ஸ்ட்ராங்கான நாலேஜ் இருந்தால், நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு போய் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி குப்பிட் ஷேர் வந்து ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. அது ஷியோராக கண்டிப்பாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஷார்ட் டேர்மில் வச்சுருக்கீங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க, உங்களது ப்ராஃபிட்டில் இருந்தால் இந்த இடம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணக்கூடிய ஒரு இடம். லாங் டேர்ம் வச்சுருக்கவங்க அதை பற்றி கவலையே பட வேணாம். இப்போ இதோட ரூல் என்னன்னா, அந்த ஆல் டைம் ஐயை தொட்டுட்டு ஆர்எஸ்ஐ அபோவ் 90 போயிட்டானா அவன் மறுபடியும் கீழே தாங்க வருவான். இது தாங்க ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போது அந்த ஏற்றத்தோட ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு அவன் மறுபடியும் கீழே தான் வருவான். நீங்கள் எல்லா ஷேரையும் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஹையை போய் டச் பண்ணுவான், நியூ ஹையை டச் பண்ணிட்டு அங்கேருந்து இறங்குவான். 2-3 மாதத்துக்கு இறங்குவான். அந்த 2-3 மாதம் இறங்குற இது தான் அடுத்த 52 இயர் லோவாக இருக்கும். அந்த 6 மாதத்துக்கு அது சில பேர் இறங்குவான், ப்ரீவியஸ் லோவை கூட இறங்குவான். ஆனால் ரொம்ப நல்ல குவாலிட்டியான ஷேர் வந்து லாஸ்ட் இயர் அந்த 52 ஐயெல்லாம் தொடவே மாட்டான். கரண்ட்டில் இருக்கிற இயரில் என்ன லோ வரானோ அதையே அவன் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பான். இல்லைனா அந்த இடத்துலையே அவன் சைட்வே போய்கிட்டே இருப்பான். இதுதான் இந்த குப்பிட்டில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன். டெக்னிக்கலாக நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா செக் பண்ணி பாருங்கள் டெக்னிக்கலில். அப்போது உங்களுக்கு நான் சொன்னது உண்மைன்னு புரியும். அடுத்தது நாம் பார்க்க போகிற ஒரு ஷேர் வந்து ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் இந்த ரிசல்ட்டு கொடுத்தது தான் தாமதம். 1160 இருந்தவன் ரிசல்ட்டுக்கு அன்றைக்கி 1072 போயிருக்கான். 1072 போயிட்டு இன்றைக்கி கரண்ட் ட்ரேட் வந்து 1098 அந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் இடம். அடுத்த Q2 ரிசல்ட் வர்றதுக்குள்ளே இவன் கண்டிப்பாக மேலே போயிடுவான். 1160 1200 போயிடுவான். ஏன்னா பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் விழற மாதிரி விழுந்து குதிரை மாதிரி ஏஞ்சி ஓடிடுவாங்க. ஏன்னா அது ஃபினான்ஸ் செக்டர். அதுக்கு ஒரு சின்ன நியூஸ் வந்தால் கூட, இல்லை அதோட ரிசல்ட் ஏதாவது பாதிப்பாக இருந்தால் கூட, தண்ணியில் கல் போட்ட மாதிரி தபக்கடின்னு உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு கொஞ்ச நாள் தண்ணிக்குள்ளேயே இருப்பான். அவனுக்குன்னு ஒரு நேரம் வரும். அடுத்த Q2 ரிசல்ட்டுக்கு முன்னாடி அவனுடைய அந்த பழைய ரேஞ்சு ஆடிக்கிட்டு இருந்தால் பாருங்கள், Q1ஓட ப்ரைஸ் ரேஞ்சு 1200 அந்த ரேஞ்சுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அது Q2 ரிசல்ட்டு நல்லா வந்தால் மேலே போதா கீழே போதான்றது அது அதுக்கப்புறம். ஆனால் இந்த ஷேரை நீங்கள் யாராவது ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஆவரேஜ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் இடம். இவன் இந்த ஒரு வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் இந்த ரிசல்ட்டு சீசன், பெரிய பெரிய கம்பெனியோட ரிசல்ட் சீசன், இன்னும் சில பேங்க் அதெல்லாம் வரும். அது வரைய வேணும்னா இவன் வந்து கீழே இறங்கலாம், இல்லை சைட்வேல இந்த ரேஞ்சிலேயே 1070 72
இல்லைன்னா 1050 வரையும் கூட போயிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே சைட்வே போய்கிட்டே இருந்து கண்டிப்பாக மேலே போகும். இதை நீங்கள் உங்கள் ரேடாரில் வச்சுக்கிங்க. இந்த ஆக்சிஸ் பேங்க்கெல்லாம் ஒரு நல்ல பேங்க். அதில் சில கோளாறு இருக்கிறதுனால அது அப்போத்துலேருந்து கொஞ்சம் இறங்கிட்டுருக்கு. ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ஆக்சிஸ் பேங்க்கில் சுத்தமாக கிடையாது. ஏன்னா நானே அதில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்னன்னு அவனுங்க ஸ்பெல்லிங் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அதில் எதுக்குமே ஒரு சொல்யூஷனே இருக்காது. ஒன்றும் இல்லைங்க, இந்த என் பொண்ணுக்கு இந்த பைஜூஸ் அதில் டியூஷன், அதுக்கு 1 லட்ச ரூபா கட்டினேன். அந்த பைஜூஸே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கு செக்குக்கு நான் இசிஎஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க் தான் கொடுத்தேன். 1 மாதம் டிரான்சாக்ஷன் இசிஎஸ் கிளியர் ஆச்சு. அவன் 2வது மாதம் இசிஎஸ் போட்டுட்டான். ஆனால் பைஜூஸே க்ளோஸ் ஆகி போச்சு. அந்த பைஜூஸு கிளியர் பண்ணி கொடுங்க, எந்த டிஃபால்ட்டில் போயிட போகுது அப்படின்னு கேட்டேங்க. கேட்டு 7 மாதம் ஆகுது, இன்னும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்துங்க ஆக்சிஸ் பேங்க்கோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கும்னு. படு ஒஸ்ட்டு. அது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. அதுலேருந்து தான் அவன் இறங்க ஆரம்பித்தான். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். ஆனால் என்னுடைய அக்கௌண்ட் இன்னும் அது லீனில் தான் இருக்குது. அதை அவங்க இன்னும் க்ளோஸ் பண்ணவே இல்லை. அது என்னோடய பர்சனல். அதை நான் எப்படியும் தீர்த்து தான் ஆகணும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆக்சிஸ் பேங்க்கோட கஸ்டமரு ஃபீட்பேக்காக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ படு ஒஸ்ட்டாக பண்ணுவாங்க அந்த ஆஃபீஸ் பேங்க்கில். அதனால தான் அவனை போட்டு சாத்துனானுங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ரிசல்ட்டும் சரியில்லை. ஆனால் இது இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஏரியா. இன்னும் ஒரு 10-15 இறங்கலாமே கண்டி. அதுக்கப்புறம் இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் யாராவது ஆல்ரெடி ஹை ப்ரைஸில் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து அக்குமுலேஷன் பண்ணலாம். அக்குமுலேஷன் பண்ணி பாருங்கள். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2 மாதமாவது வெயிட் பண்ணுங்கள். 1160 rupees அது ஷுவராக போகும். இங்கேருந்து ஒரு 80-100 பாயிண்ட்டுக்குள் மேலே போகும். ஏன்னா இவன் ஓவர்சோல்ட் ரீஜனில் உக்காந்துக்கின்னு இருக்கான். இன்னும் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் இதே ரேஞ்சிலேயோ இல்லை கீழேயோ இல்லை சைட்வேஸ்லேயோ போகலாமே கண்டி. ஒரு நாள் பேங்க்கெல்லாம் பற்றிக்கிச்சுன்னா இவன்லாம் ஃபயர் மாதிரி மேலே போயிடுவான். இவன் அந்த இன்னொரு பேங்க் கூட இருக்குது, கரூர் வைஸ்யா பேங்க். இவங்கெல்லாம் சாலிடாக போவானுங்க. ஸோ இதை உங்களோட மைண்டில் இதையும் வச்சுக்கோங்க. இந்த ஷேரையும் அது கூப்பிட்டு வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவில் இருக்குது. பட் ஆக்சிஸ் பேங்க் வந்து அக்குமுலேஷன் ஏரியாவில் இருக்குது. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி வேறு ஒரு பங்கில் அந்த பங்கை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.